Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்கூல் ஸ்டேஷன் ஐட்டம்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல் மண்டே ரீஓபன் ஆக போகுது. எல்லா வீடுகளிலும் இந்த நோட் புக்ஸ்க்கு அட்டை போடுற வேலை தான் ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கனிஷ்கா வந்து 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ அட்டை போடணுங்க. ஸ்கூலில் வந்து இதுக்கு போடுறதுக்கான ப்ரௌன் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், லாங் சைஸ் ஸ்கேலு, கலர் பென்சில், இந்த மாதிரி பேசிக் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வருஷம் ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இந்த வருஷத்துலேருந்து லாங் சைஸ் நோட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்க்கு வந்து இந்த லாங் சைஸ் நோட்டில் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. அது கூடவே கிராஃப்க்கு வந்து ஒரு தனி நோட் புக் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்ததாக எம்ஐ பீரியடு, பிடிக்கு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்குன்னு தனித்தனியாக இந்த மாதிரி புக்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரௌன் ஷீட் போடாமல் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கலரில் வரும் பார்த்திங்களா, அதுதான் வந்து இதுக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேனா, பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாத்தையும் ஒரு பவுச்சில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கனிஷ்கா வந்து அவளோட நேமை இப்போவே எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இது கூடவே ஒரு இங்க் எரேசரும் வரும். அது வந்து கனிஷ்கா வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டா. ஸோ இந்த பெனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்கா. ஏன்னா பேனா வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸ்கூலில் கொடுத்த பென்னு. ஸோ மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நேம் எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்கிறதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்ததான் டாம்ஸ் பிராண்டில் இருந்து கலர் பென்சில், இதில் மொத்தம் 12 கலர் வரும். இது கூடவே ஷார்ப்னரும் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் பென்சிலுக்கு வந்து தனியாக நம்ம ஷார்ப்னர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பென்சிலுக்கு சீவுற ஷார்ப்னராக அதில் சீவக்கூடாது. இதுக்குன்னு தனி ஷார்ப்னர் இருக்கிறது தாங்க எப்போவுமே நல்லது. அடுத்ததாக டாம்ஸ்லேயே வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குங்க. கனிஷ்காவுக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெட் கலர் பாக்ஸ்க்குள்ளே உள்ளே இருக்கிற எல்லா பொருட்களுமே ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பென்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயே இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேமெல்லாம் எழுதி வச்சாச்சு, மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்கு தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி வச்சுருக்கிறப்போ யாரோடது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால தான் இந்த நேம் எழுதி வைக்கிறது. இந்த நோட் புக்ஸ்க்கெல்லாம் அட்டை போடுறதுக்கு ப்ரௌன் ஷீட் வந்து ஒரு 3 ரோல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லேபிளும் இது கூடவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அட்டை போடணுங்க. நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் வாங்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருவாங்க, என்னென்ன நோட் புக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். கொடுக்குறப்ப ஒரு முறை அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி டிக் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஏதாவது டியூ இருந்ததுன்னா அதையும் மார்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த டேர்ம் புக்ஸ், சமச்சீர் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூவில் தான் இருக்குது. ஸ்கூல் ரீஓப்பனிங் அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி கொடுத்துருக்க ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது கூடவே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாக்ஸ், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம பேரண்ட்டோட சிக்னேச்சரையும் வந்து வாங்கிட்டு நம்ம நோட் புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் வந்து வீட்டில் ஒரு முறை வந்து நோட் புக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னென்ன நோட் புக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நோட்லேயும் வந்து பென்சிலில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அட்டை போட்டு முடித்ததும் லேபிள் ஒட்டி பேர் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆரம்பத்திலே நோட் புக்கில் சப்ஜெக்டோட நேமை எழுதி வைக்கிறதுனால நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஒர்க், ஹோம்ஒர்க் நோட்டு, டெஸ்ட் நோட்டு இதுக்கெல்லாம் வந்து சைஸ் வந்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி சைஸ் மாறி இருக்கிறப்போ நம்ம வந்து மாற்றி எழுதி லேபிளை வந்து ஒட்டிடுவோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி குறித்து வச்சுக்கிறதாங்க ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஸ்லிப் கொடுப்பாங்களா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக நோட் புக்குக்கு அட்டை போடுறப்போ இந்த மாதிரி ஷார்ட் நோட்டுக்கான அட்டையெல்லாம் எத்தனை நோட்டு இருக்கோ அத்தனை நோட்டுக்கும் வந்து ப்ரௌன் ஷீட்டை கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நோட்டுக்காக அட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அளவு பார்த்து கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டேப்லர் பின்னெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தாங்க போடுவோம். ஃபஸ்ட்டு எல்லா நோட்டுக்கும் தேவையான அட்டையை கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த மடித்து விட்டு இம்ப்ரெஷன் கொடுத்துருவோம். லாஸ்ட்டாக தான் வந்து ஸ்டேப்லர் பின் வந்து மடக்கி போடுவோம்.
அடுத்ததாக எல்லா நோட் புக்ஸ்க்கும் லேபிள் வந்து ஒட்டியாச்சு. லேபிள் ஒட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜை திருப்பினதும் நம்ம உள்ளே வந்து பென்சிலில் என்ன மார்க் பண்ணுமோ அதையே வந்து லேபிளையும் வந்து எழுதியாச்சுங்க. அடுத்ததாக பிடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜிகே இந்த மாதிரி புக்ஸ்க்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக கலராக இருக்கக்கூடிய இந்த கவரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்க வந்து பேக்லேருந்து எடுத்துட முடியும். நோட் புக்ஸ்க்கெல்லாம் அட்டை போட்டு முடித்ததும் கண்டிப்பாக வந்து நோட்டோட மிடில் வந்து என்ன சப்ஜெக்டோ அது வந்து ஸ்கெட்சில் வந்து மார்க் பண்ணிட்டா பேக்லேருந்து எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து கனிஷ்காவோட நோட் புக்ஸில் வந்து நான் எழுதிட்டுருக்கேங்க. கிளாஸ் ஒர்க்குக்கெலாம் ஒரு கலரு, டெஸ்ட் நோட்டுக்கெலாம் ஒரு கலரு, ஹோம்ஒர்க் நோட்டுக்கெலாம் ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கெட்ச்லேயும் ஒவ்வொரு கலர் வந்து எழுதி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதுறதுனால நோட் புக்கை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.